பதவிக்காக அதிமுகவை பாஜகவில் இணைத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி என்றும் தற்போது அதிமுக தலைமையிடம் ஸ்திரத்தன்மை இல்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். அதிமுக இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. இது இப்ப உள்ளாட்சியில பெரிய நமக்கு ஒரு பலம் கிடைக்கும் இல்ல. அதிமுகவில் அவங்களுடைய தலைமை சிறத்தன்மை இல்லை. தலைமை என்ன செய்ய போறான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி அவர்களே போய் திமுக சேர்ந்து இல்ல ஒரு மினிஸ்டர் கொடுத்தா இன்னைக்கு பாஜகவிலே அவர் கட்சியை இணைக்கிற நிலைமையில இருக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு மினிஸ்டர் கொடுத்துட்டா, ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொடுத்துட்டா அவர் கட்சியவே பிஜேபியில இணைக்கிற நிலைமையில தான் அவர் இருக்கிறார். இல்லன்னா இன்னைக்கு நாளைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தா டிஎம்கேல இணைக்கிற நிலைமை இருக்கிறார். அந்த சூழ்நிலையில அவர் மீது நம்பிக்கை இல்லாமல், கட்சி மீது நம்பிக்கை இல்லாமல், இந்த கட்சி என்ன ஆகும் பாவம் கஷ்டப்பட்ட 40-50 வருஷம் புரட்சி தலைவர் காலத்துல அம்மா காலத்துல கஷ்டப்பட்ட தொண்டர்கள் இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் பேசிட்டு இருந்தப்ப 40-50 வருஷம் கஷ்டப்பட்ட இன்னைக்கு அதுல இருந்த தொண்டர்கள் எல்லாம் மன வருத்தத்துடன் அந்த கட்சி இப்படி அவர்களை கைவிட்டு விட்டது, தலைமை கைவிட்டு விட்டது. எடப்பாடி அவர் சொந்த தன்னுடைய சுயலாபத்திற்காக இந்த மாதிரி ஆயிட்டாரு. சோ அதனால அவர்கள் எல்லாம் வெளியேறி சேர்ந்து கொண்டிருக்கார்கள். கண்டிப்பா அனைவருக்கும் தேவையான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ண வேண்டிய நிலைமையில கண்டிப்பா தலைவரும் இருக்கிறார். கண்டிப்பா அனைவரையும் அரவணைச்சு அவர்களே நல்ல இடத்தில் அவர்களையும் வைத்து அரவணைச்சு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எங்களுடைய முதல்வரும் ஆசைப்படுறார். தாவேகவில் இணையும் மாற்றுக் கட்சியினருக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். கட்சி தலைமை கைவிட்டதால் பலர் அதிமுகவில் இருந்து விலகுகிறார்கள் என்றும், ராஜ்யசபை சீட் கொடுத்தால் கட்சியை திமுகவில் கூட எடப்பாடி பழனிசாமி இணைப்பார் என்றும், கேபினெட் அமைச்சர் பதவி கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் கட்சி இணைத்து விடுவார் என்றும் பேசியிருக்கிறார்.